மக்களுக்கு தேவையான பணிகளை தொடர்ந்து ஆற்றுவேன் என்ற முறையில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற முறையிலே தான் 45 ஆண்டு காலம் என்னுடைய பணிகளை ஆற்றி வருகிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இளவரசரைப் போல என்றைக்கும் இருந்ததில்லை. எளிமையான வாழ்க்கை நடத்துபவன். அப்படி நடத்திய காரணத்தின் அடிப்படையில் தான் 3 முறை வாக்காளரை தேர்தல் களத்திலே வருகை தந்து கேட்பதற்கு நேரமில்லாத நேரத்தில் நீ எங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற்ற வரலாறு இந்த தொகுதியிலே இருக்கிறது. ஆகவே அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இந்த பகுதியை சார்ந்திருக்கிற வாக்காளர் பெருமக்கள், கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர்கள், நம்முடைய கூட்டணியை சார்ந்தவர்கள், அதற்கு மேலே கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. நேற்றைய முன்தினம் தொடர்ந்து எனக்கு பல்வேறு சங்கங்கள் சார்பாக கடிதங்கள் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு அந்த கடிதங்கள் அங்கே இருக்கிறது. உங்களுடைய தியாகத்தை பற்றி, உங்களுடைய உழைப்பை பற்றி, நீங்கள் செய்கின்ற சேவையை பற்றி யாரும் கொச்சிப்படுத்திவிடக்கூடாது என்ற முறையில் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உழைப்பவரை எவராலும் வீழ்த்த இயலாது. ஆகவேதான் உழைக்கின்ற இறையிறையும் புரட்சித் தலைவர் அவர்கள் அவரை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியவில்லை. உழைப்பால் உயர்ந்தவர், தியாகத்தால் உயர்ந்தவர், கருணை வெள்ளம் படைத்தவர், மன்னிக்கின்ற தன்மை படைத்தவர். கஷ்டங்கள் வருகிற போது அந்த கஷ்டத்திலே தொண்டர்களுக்காக முன்னின்று தியாகத்தை செய்தவர். அதே போல தான் அம்மா அவர்களும் தியாக வேளையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னிடத்திலே இருக்கிற இயக்கத்தை காப்பதற்கு நகை பொருட்கள் அனைத்தும் 1989 வழங்கி இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தினார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் மன்னிக்கின்ற உள்ளம், கருணை உள்ளம், தொண்டர்களை காப்பதற்கு என்ன நாம் உருவாக்க வேண்டுமோ அதை மனதிலே வைத்துத்தான் அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தினார்கள். அந்த வழியிலே நாங்களும் இந்த பயணங்களை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.